அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்கள் நலனில் அக்கறம் காட்டும் எஸ்திரி ஸ்டாஃப் அனைவரையுமே வருக வருக என்று வரவேற்கிறேன். சரியா? நேற்றுக்கு அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடந்தது. இருந்தாலும் மோகன் சுழிக்காதைக்கு ஒரு ஆர்வத்துடன் உற்சாகத்துடன் வந்து பங்கேற்க வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நேரம் போகவில்லை என்பது வாழ்க்கை இல்லை, நேரமே இல்லைங்கிறது தான் வாழ்க்கை. அப்படி நம்ம நேரம் போகாதுக்கு இருந்த ஒரு காலத்திலேருந்து இங்கே எஸ்திரிக்கு வந்து நேரம் இல்லைன்னு தவிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ள புகுந்திருக்கோம். அதுக்கு காரணம் யாருமே இல்லை, நீங்கள் எல்லாரும் தான். வீட்டுக்குள்ளேயே இருக்கோம், வாக்கிங் வந்தாக்கா 10 பேரை பார்க்குறோம், பார்த்தாக்கா அப்படியே மனசு அப்படியே நிறைச்சு போயிடுது. இதை விட பெரிய டானிக்கு எந்த உலகத்துலேயும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பெரிய சொத்து. நம்மெல்லாம் ஒரே குடும்பம், ஒன்றாவே வாழ்வோம், ஒன்றாவே இருப்போம் சந்தோஷமா. சரியா? இப்போ இங்கே வந்து இந்த இதில் எஸ்திரி இவா வந்து என்ன ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கா. ஒரு மாதமும் நம்மளை நிறைய பேருக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, பிறந்த நாள் எல்லாம் வருது. அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய கொண்டாடி இருக்கோம், குழந்தைகளோட கொண்டாடி இருக்கோம், விதவிதமாக கொண்டாடி இருக்கோம். பட் இப்போ வந்து நம்ம அம்மா தனித்தனியாக இப்போ இருக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிற போது இவ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து, இதுதான் நம்ம குடும்பம், எஸ்திரி தான் நம்ம குடும்பம், எல்லாத்துக்கும் நம்ம தான் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். இவ எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடுறது நிஜமாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை ஆரம்பிச்ச வச்ச அவளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரியா? தேங்க்யூ. சரோஜா மாமி வந்து ப்ரேயர் சாங் பாடி இந்த ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சு வைப்பாங்க. भजरे यदुनादं भजरे यदुनादं मानस 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 भजरे यदुनादं गोपवधूपरि रम्भणलोलं गोपवधूपरि रम्भणलोलं गोपवधूपरि रम्भणलोलं गोपवधूपरि रम्भणलोलं गोपकिशोरक अद्भुतलीलं गोपकिशोरक अद्भुतलीलं 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 भजरे यदुनादं कपटाङ्गीकृत मानुषवेषं कपटाङ्गीकृत मानुषवेषं कपटाङ्गीकृत मानुषवेषं कपटाङ्गीकृत मानुषवेषं कपटनाट्यकृत वेषं कपटनाट्यकृत कोसितवेषं 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 भजरे यदुनादं परमहंसकृत तत्त्वद्वय
भजरे रघुनाथं 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 मूषिकवाहन मोदक व्यस्त चामरकर्ण विलम्बित सूत्र वामन रूप महेश्वर पुत्र दीन विनायक मूषिकवाहन मोदक व्यस्त चामरकर्ण विलम्बित सूत्र वामन रूप महेश्वर पुत्र दीन विनायक पाद नमस्ते मूषिकवाहन मोदक व्यस्त चामरकर्ण विलम्बित सूत्र वामन रूप महेश्वर पुत्र दीन विनायक पाद नमस्ते दीन विनायक पाद नमस्ते सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धि भवतु मे सदा सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धि भवतु मे सदा सिद्धि भवतु मे सदा அடுத்ததாக எக்ஸ்டென்ஷன் 70 பத்மநாபன் சாரோட மாப்பிள்ளை ராகவன். அவர் வந்து கிட்டார் வாசிப்பார். 11 வயசுலேருந்தே கிட்டார் வாசிக்கிறார். ஐஐடி மெட்ராஸ்ல எக்ஸ் ஐஏஎஸ் Western classical music, you might recognize this little piece I'm going to play. It's from Brahms' Hungarian Dance Number 5. But it's not the original piece because that is totally different from what I'm going to play. There's a group called the Ventures who in the 60s, they took that song and made it into a song called Rhapsody. And that had a lot more beat to it. Now, to play that song, you need a whole band, and I don't have a whole band here, so I've made some concoction and throw in all kinds of stuff, and just bear with it. I used to play that song with my band. We had a band called Sea Monkeys in Seattle, and we used to perform that song. So, just brings back old memories. That's all. Okay, let me give this back.
ஃபாதர்ஸ் டே இருந்தது. ஃபாதர்ஸ் டே அன்று நிறைய வாழ்த்துக்கள் வந்தன. ஆனால் ஒரு வாழ்த்து எதிர்பாராத இடத்திலிருந்து வந்தது. அதுதான் ரேடியோ சிலோன். ரேடியோ சிலோன் என்ற உடனே நமக்கு நினைவுக்கு வருவது அமீன் சஹானியின் பினாகா கீத்மாலா, மயில்வாகனின் நேர்வு. இலங்கை தமிழ் என்பது சிறிது வித்தியாசமாக இருக்கும். நாம் தினசரி பேசும் தமிழ் மாதிரி இருக்காது. இருந்தாலும் சுலபமாக புரிந்து கொள்ளலாம், கஷ்டம் இருக்காது. உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஏறினோடனே அறிக்கையை கவனிக்கலாம். வசதியாக ஆசனத்தில் அமர்ந்து பட்டையை இடுப்பை சுற்றி உங்கள் சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி அடைத்துக் கொள்ளும். இதே பேச்சு அவர்களுடைய தமிழ் வார்த்தை எப்படி இருக்கும் என்பதை அந்த வாழ்த்துக்களில் காட்டியிருக்கிறார். குறிப்பு, இந்த வாழ்த்துக்கள் ஒரு நேரில் தனி கருத்து நாம் எப்படி போகிறது என்பதை பார்க்கிறோம். தாயும் தந்தையும் இருவருமே கண்கண்ட தெய்வம் என்பது ஒரு சொல். தாய் இல்லாத கோவில் இல்லை, தந்தை மிக்க சொல் மந்திரமும் இல்லை என்பது அடியோர் வாக்கு. தந்தை என்பவர் இருந்தாலும் அம்மாவை பற்றி அதிகமாக தகவல்கள் வந்துட்டிருக்கின்றன. அதிகம் என்றால் ஏராளமான தகவல்கள், பாடல்கள், பாட்டுகள், கவிதைகள், கட்டுரைகள் எல்லாமே இருக்கின்றன. அதே அப்பாவை பார்த்தால் அது குறைவு, மிக குறைவு என்றே சொல்லலாம். மாடாக உழைத்தாலும் பிள்ளைகளுக்காக ஓடாக செய்தாலும் தான் குடும்பத்தை ஒரு தலையை தூக்கி என்னடாப்பா இது வாழ்க்கை என்று ஒரு தடையாக அழுதது கிடையாது. அப்பாவுக்கு அழ தெரியாது. இருந்தாலும் குழந்தைகளின் நெஞ்சில் மனைவியை தூக்கி வைத்து, தோளில் பிள்ளைகளை தூக்கி வைத்து, குடும்ப பொறுப்புகளை எல்லாம் தன் கடமையுடன் எடுப்பவர் கல்லாக நிற்பார் இந்த அப்பா. நாம் இங்கே ஒருவேளை இவரை கல்லேற்றிலே நிறுத்தி விட்டோமோ என்று நினைக்கிறேன். அவருடைய பாசத்தை அவரே காட்டிக்கொள்வதில்லை. இருந்தாலும் எப்பொழுதும் நம் தோல்வியை கண்டு தோல்வியை தவிர்த்தால் முதல் கையை தேடுவது அப்பாவின் கையை தான். அப்பா எப்பொழுதும் நமக்கு பின்னாலேயே நிற்பார். தன் பையனுக்கு என்று மீசை முளைத்ததோ தனக்கே முளைத்த மாதிரி நினைப்பார். தோல் வரையும் உயரத்தில் வந்துவிட்டால் தூக்கி எடுத்து கொண்டாடுவார். தன் பிள்ளையின் நடவடிக்கைகளை வீடு வீடாக போய் எல்லோருக்கும் சொல்லுவார். குடியிருந்த அப்பா சில சமயங்களில் தன் பாசத்தை வெளிப்படுத்துவதில்லை. என்றே சொல்லலாம். Sorry, I just missed out the line. கஷ்டத்தை வெளிக்காட்ட தெரியாது, கொஞ்சம் எதிர்பார்த்து போலியாக இருக்க தெரியாது, சீட்டு வைத்துக் கொண்டு கூட தெரியாது. வளர்ந்த கடா மார்பில் பாய்ந்த போது மருமகன் தன்னை வேலைக்காரன் ஆகிட்டு விட்டாலும் போது முதியோர் இல்லத்திற்கு அனுப்பப்பட்ட போதும் அவர் அழுதனே இல்லை. நம் சந்தோஷம்காகவே வாழ்ந்தவர். அந்த அப்பாவை உடனே அடியடியாக
போய் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்னும் தாமதிக்கார்கள். ஒருவேளை துக்கத்தில் அப்பாவை பார்க்காமல் போனால் தரத்தில் விட்டால் சரிந்து கொண்டு போகும். இங்கே போட்டோவில் தான் பார்க்க முடியும். அதனால் கட்டாயம் போங்கள். இது ஒரு வாழ்த்துக்கள். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சேற்றம் குறைவதுண்டோ? சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சேற்றம் குறைவதுண்டோ? சென்னையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ? மாற்றம் காண்பதுண்டோ? தாளம் பகைத்தாலும் கணவன் பணி செய்து காதல் உறவாடுவேன். தாளம் பகைத்தாலும் கணவன் பணி செய்து காதல் உறவாடுவேன். உயர் மானம் பெரிதென்று வாழும் குளமாந்தர் வாழ்வில் சுவை கூறுவேன். வாழ்வில் சுவை கூறுவேன். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்திலே குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? ஆனா இவர் பாடுற போது அவ்வளவு சந்தோஷம். என்ன அசால்ட்டா ஒரு பிராக்டிஸ் பண்ணாரோன்னு கூட தெரியல எனக்கு. அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ், அப்படி ஒரு வாய்ஸ். டிஎம் சவுந்தரராஜன் தோத்தார். ஆமா, திருஷ்டி தான் சுத்தி போடணும் அவருக்கு. சபாஷ் சபாஷ்.